அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எந்த துறைகளில் அதிக வேலைவாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி நாம் அலசி ஆராய்ந்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பட்ட முனைவர்களும் பேராசிரியர்களும் கல்லூரி முதல்வர்களும் பங்கு கொண்டு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எஸ்கேஆர் பொறியியல் கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் திரு செந்தில்குமார் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கிராமப்புற பகுதியிலிருந்து வந்து படிப்படியாக தமிழ் மீடியத்திலிருந்து படித்து இன்றைக்கு ஒரு பொறியியல் கல்லூரியுடைய முதல்வராக இருக்கிறீங்க. இதுவே நேர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும். ஏன்னா முக்கியமாக பொறியியல் கல்லூரி அப்படிங்கிறது ஆங்கிலம் தெரிந்தால் மட்டுமே படிக்க முடியும். அப்படி ஆங்கிலத்தில் சரளமாக பேசுபவர்கள் மட்டுமே மிகப்பெரிய வேலைவாய்ப்புகளை அடைய முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு கல்லூரியுடைய அந்த பொறியியல் கல்லூரியுடைய முதல்வராக இருக்கிறது. உங்களுடைய வழிங்கிறது தமிழ் வழியாக படித்து வந்திருக்கிறீர்கள். இதில் டாக்டரேட் முடிச்சுட்டு நீங்கள் தனியாகவே பேட்டன்ட் வாங்கி சில ஆராய்ச்சிகள்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போது முக்கியமாக என்ஜினியரிங் படிக்கின்ற மாணவர்கள் இல்லை படிக்க முடியாதவர்கள், பட் ஆராய்ச்சியில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். சில புதிய புதிய பொருட்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. சிலர் கண்டுபிடித்திருப்பாங்க. அதுபோல் கண்டுபிடித்தவர்கள் மேலும் செய்வதற்கு பொருளாதார வசதி இருக்காது. இது போன்ற ஏழை ஆர்வமுடைய அறிவியல் சார்ந்த மக்களுக்கு அரசு சார்பான உதவிகள், ஏதாவது உதவித்தொகைகள் கிடைக்குமா? எப்படி அதை பெறுவது? நன்றி. இப்போது இந்த 4 வருஷ கோர்ஸ் அவங்க பண்ணும்போது அடிஷ்னல் ஸ்கில் செட்டு, அடிஷ்னல் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸில் அவங்க தனித்திறமையை அவங்க வெளிப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே நிறைய ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி டேலண்ட் பூல் எங்கே இருக்குது அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அந்த ஃபண்டிங் ஏஜென்சி மூலமாக ஒரு ப்ரொபோசல், ஒரு அப்ளிகேஷன் மாதிரி அவங்க ப்ரொபோசல் அவங்களுடைய வெப்சைட்லேயே இருக்கும். அது நீங்கள் ஃபில்அப் பண்ணி உங்களுடைய ஆராய்ச்சி சம்மந்தமாகவோ இல்லை உங்களுடைய ஒரு புது கண்டுபிடிப்பு இல்லை உங்களுடைய புது முயற்சி இது சம்மந்தமாக நீங்கள் அதில் எல்லா காலத்தையும் ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களை அந்த பர்டிகுலர் நீங்கள் ப்ரொபோசலோட அப்ஜெக்டிவ் அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த அப்ஜெக்டிவ் ரியலி ஒரு சம்திங் இன்னோவேட்டிவ், இன்வென்ஷன்றது கிடையாது, ஒரு இன்னோவேஷன், கொஞ்சம் மாறுபட்ட ஒரு இருக்கிற ஐட்டத்தை ஒரு புது வகையான அடிஷனல் ஃபீச்சர்ஸ் உங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க டெஃபினட்டா உங்களை முதல்ல உங்களை ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் உங்களுடைய என்ன வழிவகைகள் நீங்க செய்யறீங்க அதுபடி நீங்க உங்களுடைய எக்ஸிபிட் பண்ணீங்கன்னா அது அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிற பட்சத்தில் அவங்க டெஃபினட்டா பண உதவி, நிதி உதவி செய்யறதுக்கு தாராளமா காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். ஒரு அழைப்பு காத்திருப்பில். வணக்கம். வணக்கம். என் பேர் சிவராஜ் சார். சிவராஜ், எங்க இருந்து பேசுறீங்க சிவராஜ்? கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சிவராஜ். உங்களுடைய 190 சார். 190. சரி, எந்த கேட்டகரியில வரீங்க? பிசில வரேன் சார். பிசி. சரி, மெக்கானிக்கல்ல சாண்ட்விச் கோர்ஸை பத்தி கேட்கணும் சார். மெக்கானிக்கல்ல சாண்ட்விச் சார் உங்களுக்கு விளக்கம் அளிப்பாங்க. மெக்கானிக்கல் சாண்ட்விச் கோர்சஸ் சில கல்லூரிகள் மட்டும் செய்யறாங்க. அதாவது எனக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூர், அதுல சாண்ட்விச் கோர்சஸ் இருக்கு. அந்த சாண்ட்விச் கோர்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க பிராக்டிக்கலி ஓரியன்ட் ஒரு பிராக்டிக்கல் ட்ரைனிங்கும் கூடவே கொடுக்குறாங்க. அது உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜும் அந்த 4வது வருஷம் முடிவில் நீங்கள் ஒரு உங்களுக்கு கிடைக்கப்படுது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பெரிய கம்பெனிக்கும் போகலாம், இல்லை ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப், ஒரு சுய தொழில் முயற்சி, அதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு இதுவாக ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். சார், என்னோட கட் ஆஃப்க்கு சாண்ட்விச் கோர்சஸ் தியாகராஜர் காலேஜ்ல கிடைக்குமா சார்? 190 பிளஸ் பிசி அப்படின்னு சொல்லிருக்கீங்க. 190 அந்த பிசி கம்யூனிட்டில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க. நிறைய காலேஜஸ்ல சாண்ட்விச் கோர்சஸ் இருக்கு மெக்கானிக்கல். தியாகராஜா இல்லைனாலும் அடுத்த காலேஜஸ்ல இருக்கிற சாண்ட்விச் கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அழைத்தமைக்கு நன்றி சிவராஜ். இப்போ நம்ம ஆரம்பத்தில் தொழில் முனைவோர் நீங்க சொன்னீங்க. அதாவது இப்போ இன்னொரு இடத்துல வேலை பார்க்கணுங்கிறது ஒரு இருந்தாலும் கூட சில இப்போ படிக்கிறது என்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி சார்ந்த ஒரு படிப்பு.
இது இல்லாமல் படிக்காதவர்கள் கூட நிறைய பேர் வந்து இது புதுசாக கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வம் உடையவர்கள் இருப்பாங்க. குறிப்பாக 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்போ ப்ராக்டிக்கலில் சிலது பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது சில கண்டுபிடிப்புகள் கொஞ்சம் புதுமையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது டிஇபிபி டிப் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி மாணவர்களை வந்து வளர்க்குறதுக்கு நிதி உதவி கொடுக்கறது. அதில் எப்படி அவங்கள பதிவு பண்ணிக்கிட்டு அந்த போன்ற நிதிகளை வாங்கி அவங்க ஆராய்ச்சியை டெவலப் பண்ணிக்கலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இது ஒரு நல்ல ஒரு புது வகையான ஒரு முயற்சி. ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் டிஇபிபி டெப் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டு மூலமா நிறைய படித்தவர்கள் படிக்காதவங்க எல்லாருக்குமே ஒரு அவங்க நிதி உதவி கொடுக்கறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஐடியா அவங்களுக்கு ஏதாவது இருந்தா, ஒரு புதுமையான ஐடியா இருந்தா அதை அவங்க என்ன படிச்சிருக்காங்க இல்லை என்ன வயசு அந்த எந்த பாரபட்சம் இல்லாம உங்களுடைய ஐடியா நல்லா இருந்தா நிதி உதவி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பு காத்திருப்பில். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர், உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க. வணக்கம் சார், நான் தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். தேனி மாவட்டம். உங்க பேர் என்ன? சார் பேர் வந்து ஆண்டனி சார். அந்தோணி. அந்தோணி. ஆமா சார். உங்க கட் ஆஃப் என்ன அந்தோணி? சார் என் பையன் வந்து படிச்சிருக்காரு +2. சரி சரிங்க. அவர் வந்து 184 வச்சிருக்காரு சார். 184. சரிங்க. ஆமா சார். அவர் வந்து இன்ஜினியரிங் வந்து மெக்கானிக்கல் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரிங்க. அது எப்படி அந்த எங்க பிசி சார், அது கிடைக்குமா சார்? பிசி. சரிங்க சார், உங்களுக்கு சார் விளக்கம் அளிப்பாங்க. சொல்லுங்க. 184 பிசி கட் 184 கட் ஆஃப் பிசின்னு சொல்லியிருக்கீங்க சார். உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து நிறைய காலம் அந்த 184 கட் ஆஃப் நல்ல கட் ஆஃப். உங்களுக்கு நீங்க எந்த சிட்டிங்க? தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்திலேயே உங்களுக்கு நல்ல காலேஜஸ் நிறைய இருக்கு. அந்த தேனி மாவட்டத்திலேயே உங்களுக்கு நல்ல கண்டிப்பா கிடைக்கும். கவுன்சிலிங் மூலமாவே கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ் சொல்ல முடியாது, பட் கவர்மெண்ட் இல்லைன்னா கூட உங்களுக்கு நிறைய பிரைவேட் காலேஜஸ் தேனி மாவட்டத்தில் நிறைய இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜஸ்லயும் மெக்கானிக்கல், சிவில் எல்லா பிரான்ச்சுமே வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதுல நீங்க வந்து மெக்கானிக்கல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட்டும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏழ்மையான குடும்பம் சார், அதையும் சார் கிடைக்குமா? கவர்மெண்ட் கிடைச்சு எங்களுக்கு உதவியா இருக்கும். கிடைக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்கீம்ல வரீங்களா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்கீம்ல வரீங்கன்னா ஒரு 20,000 rupees கவர்மெண்டே கொடுக்குதுங்க. அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி சார், நான் ஏழ்மையான குடும்பம். அழைத்தமைக்கு நன்றி அந்தோணி சார். இவங்களோட கட்-ஆஃப்க்கு மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு 184 கட் ஆஃப் கிடைக்கும். இப்போ புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும்னாலும் ஒரு ஆராய்ச்சி இருந்தாலும் அவங்களுக்கு டிஇபிடிப் அதுல வந்து எப்படி அவங்க அணுகி, அதாவது இப்போ தொழில் தொடங்குவது அப்படின்றத விட அவங்களுடைய ஒரு கண்டுபிடிப்புக்கு அவங்களுடைய ஐடியாவுக்கு முதல்ல கொடுக்கிறது. தொழில்ன்றது முதல் படி வந்து ஒரு கண்டுபிடிப்பை ஊக்குவிக்கிறது. அந்த கண்டுபிடிப்பை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த டெப்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நிதி உதவி எவ்வளவு கொடுக்கறாங்க முதல் கட்டம். அது வந்து 2 ஸ்டேஜா பிரிச்சிருக்காங்க. அதாவது 2 விதமான ஸ்கீம். ஆஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல ஒரு சாதா ஸ்டூடெண்ட் ஒரு சின்ன கண்டுபிடிப்பு இல்ல ஒரு புது முயற்சி எடுக்கிறாரு அப்படின்ற அவர் சொன்னார்னா அதுக்கு அவங்க மேக்சிமம் 75,000 ரூபாய் வரைக்கும் அவங்க நிதி தராங்க. அது வந்து ஸ்கீம் 1. ஸ்கீம் 2ல வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஒரு ப்ரொபோசல் அவங்க வந்து இது கொடுக்குறாங்க. ஃபேஸ் 1ல மேக்சிமம் 15 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து நிதி உதவி தர்றாங்க. இப்போ சப்போஸ் அவங்க முயற்சி பண்ற இதுக்கோ இல்ல ஒரு ஐடியாக்கோ இல்ல ஒரு கண்டுபிடிப்புக்கோ 15 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னாலும் கவர்மெண்ட் மத்திய அரசு குறைந்தபட்சம் 75,000 ரூபாயில இருந்து 15 லட்சம் ரூபாய் வரை. இது வந்து லெவல் 1ல அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்றதுக்கு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதி உதவி கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. மத்திய அரசு நிதி உதவி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஓகே பரவாயில்ல. வணக்கம். வணக்கம். ஹலோ 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 வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? லைவ்ல இல்ல. அண்ணன்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பையனோட பேர் வந்து கோகுலம் சார். சரிம்மா. கட் ஆஃப் வந்து 189.5 வாங்கிருக்காங்க சார். 198ங்களா? 189.5. ஓகே, 189.5. சரிம்மா. புதுசா
கிருஷ்ணா காலேஜ், கோயம்புத்தூர் கிருஷ்ணா காலேஜ்ல சிவில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சார். இப்போ சரி. தான் வந்திருக்கேன். சரி, இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா கிருஷ்ணா காலேஜ் வந்து நல்ல காலேஜுங்க. அதனால புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், எடுக்கலாமான்னு கேக்குறதுக்கு. எந்த காலேஜ் சொன்னீங்கம்மா? கிருஷ்ணா காலேஜ். பேரு கிருஷ்ணா காலேஜ் எந்த ஊரு? கோயம்புத்தூர். குனியமுத்தூர், கோயம்புத்தூர்லயே இருக்குல்ல, குனியமுத்தூர் கிருஷ்ணா கோயம்புத்தூர். என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல காலேஜ் தாங்கம்மா. கிருஷ்ணா காலேஜ், இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற கிருஷ்ணா காலேஜ் வந்து நல்ல காலேஜ். நீங்கள் கண்டிப்பாக சேரலாம். 199.5 டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியா நல்லதுங்களாங்க சார், இல்ல ட்ரிபிள் எடுக்கலாங்களாங்க சார்? என்ன இது மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்கள் பிள்ளைய முதல்ல கேளுங்க. உங்கள் பையனோ பொண்ணோ உங்களுடைய வார்டை கேளுங்க, அவருக்கு என்ன விருப்பமோ. ஏன்னா படித்து முடித்த பிறகு அவர் தான் அவருடைய வாழ்க்கையை லீட் பண்ணுவார் அந்த பிரான்ச்சோட நாலேஜை வச்சுக்கிட்டு. ஆமாங்க சார், அவனே கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல தான் சார் இருக்கான். ட்ரிபிள் எடுக்கலாமா ஈஸி எடுக்கலாமா? எல்லாருமே வந்து ட்ரிபிள் டஃப் அப்படின்னு முதல்ல வந்து ட்ரிபிள் எடுக்கலான்னு இருந்தான். ட்ரிபிள் வந்து எல்லாம் கொஞ்சம் டஃப்ங்கிற மாதிரி சொல்றாங்க போல இருக்கு. அதை தாங்கம்மா இப்போ கேப்டன் டிவி என்ன பேட்டி எடுக்கிறகிட்ட லைவ் கவரேஜுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுவதும் உங்களுக்கு பவர் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஈவன் இப்போ உங்க ஏரியாவில் இப்போ கரண்ட் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல, சரிங்களா? அதனால பவர் ப்ராப்ளம், பவர் செக்டர் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தேவைப்படுது. பவர் ஸ்டேஷன், தெர்மல் பவர் ஸ்டேஷன், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கு நிறைய பவர் ஸ்டேஷன்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. ட்ரிபிள் இ படிக்கலாமா? அவனுக்கு 6 2 விளக்குங்க. பக்கத்துல யாராவது இன்ஜினியரிங் படிச்சவங்க இருந்தா ஈஸியில என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, ட்ரிபிள் இல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அவருக்கு சொன்னீங்கன்னா அதுல அவனுக்கு எது விருப்பம் இருக்கோ எடுத்துக்கலாம். ரெண்டுலயுமே வேலைவாய்ப்பு இருக்கு. ட்ரிபிள் இல 2016 மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்கு இது பவர் செக்டர்ல. அழைத்தமைக்கு நன்றிமா. ரொம்ப டைம் என்ன கட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. இதை பத்தி சொன்னாமே நமக்கு டைம் இருக்காது. இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். போய் சொல்றீங்களா? 10 நிமிஷம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. இப்போ தொழில் தொடங்குறதுனா டிக்குன்னு இங்கே இருக்குது தெரியுங்களா? ஆமாம். அந்த மாதிரி இது ரியலாக தொழில் தொடங்குறதுக்கு லோன்ஸ் தராங்க. இந்த விஷயம் இதுவரைக்கும் நான் டச் பண்ணல. ஆமாம், இது நிறைய பேருக்கு தெரியாது. டெப்புன்றத ஈஸியாக கொடுக்குறாங்க. இது நீங்கள் லைவில் இருக்கு, நீங்கள் யாரும் எதுவுமே எந்த வித ரெக்கமெண்டேஷன் புல் புஷ் எதுவுமே கிடையாது. நீங்கள் சாதாரணமாக அணுகலாம். ஏதாவது எனி இந்தியன் சிட்டிசன் can apply for this STEP project. உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். உங்கள் பேர்? ஆசை தம்பி. நிதி ஆதாரத்தை பெருக்கி